தமிழ்நாட்டில் வேளாண் வளர்ச்சி கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு திமுக அரசுதான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயத்தை அழித்ததுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்பான சாதனையா என்றும் அவர் வினவியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 2024-25 ஆண்டில் வேளாண் துறை வளர்ச்சி -0.09 விழுக்காடு என்ற அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். கடந்த 8 ஆண்டுகளில் வேளாண் துறை வளர்ச்சி இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து இருப்பது இதுவே முதல் முறை என குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டு மக்களில் 60 விழுக்காட்டினர் வாழ்வாதாரமாக திகழ்வது உழவுதான் எனும் போது அதன் வளர்ச்சிக்கான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தாதது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். நடுவண் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண் துறை வளர்ச்சி -0.09 விழுக்காடாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கு முன் 2016-17 ஆண்டில் தமிழகத்தின் வேளாண் துறை -1.61 என்ற அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது. அதன்பின் கடந்த 8 ஆண்டுகளில் வேளாண் துறை வளர்ச்சி ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் இருந்த நிலையில் கடந்த ஆண்டில்தான் முதன்முறையாக தமிழகத்தின் முதன்மை துறை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. வேளாண் துறை வளர்ச்சி என்பது உழவு தொழிலின் முன்னேற்றத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவதில்லை. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, காடு மற்றும் மரம் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கடல் வேளாண்மை ஆகியவும் இணைந்ததுதான் வேளாண்மை துறையாகும். இவற்றில் வேளாண்மை தவிர பிற துறைகள் ஓரளவு வளர்ச்சி அடைந்துள்ளன. அதன் காரணமாகத்தான் வேளாண் துறை வளர்ச்சி -0.09 விழுக்காடு என்ற அளவில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. உழவு தொழிலை மட்டும் எடுத்துக்கொண்டால் 2024-25 ஆண்டில் -5.93 விழுக்காடு என்ற அளவுக்கு வீழ்ச்சி விரிவடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உழவு தொழில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று தேவையில்லை. தமிழ்நாட்டில் வேளாண் துறை எதிர்மறை வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு திமுக அரசுதான் காரணமாகும். உழவு தொழில் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அத்தொழிலில் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உழவர்களுக்கு அரசு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது. 2024-25 ஆண்டில் குறுவை, சம்பா, தாளடி ஆகிய 3 பருவங்களுமே உழவர்களுக்கு கடும் பாதிப்பைத்தான் ஏற்படுத்தின. மேட்டூர் அணையிலிருந்து குறித்த காலத்தில் தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி பாசன மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அதிலும் போதிய விளைச்சல் கிடைக்கவில்லை. சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் வழக்கமான அளவில் பயிரிடப்பட்ட போதிலும் புயல் காரணமாக பெய்த மழையால் 3 முறை கடுமையான மழை மற்றும் வெள்ளத்தில் பயிர்கள் சேதமடைந்தன. ஆனால் அவற்றுக்குரிய இழப்பீட்டை அரசு வழங்கவில்லை. நெல்லுக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு ரூபாய் 3500 உயர்த்த வேண்டும். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இதில் 60 விழுக்காடு மட்டும்தான் கொள்முதல் விலை வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரினால் 2021 ஆண்டில் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளை 2026 ஆண்டில் நிறைவேற்றி விடுவோம் என்று திமுக அமைச்சர்கள் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினரை கிண்டல் செய்கின்றனர். வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. 2024-25 ஆண்டில் தமிழகத்தின் பொருளாதாரம் 9.69 விழுக்காடு வளர்ச்சி அடைந்துவிட்டதை கோடிக்கணக்கில் செலவழித்து கொண்டாடிய திமுக அரசு வேளாண் துறை வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை ஒப்புக்கொண்டு நடப்பாண்டிலாவது வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த நேர்மை திமுக அரசுக்கு சிறிதளவு கூட இல்லை. மாறாக இந்த உண்மையை மறைக்கும் வகையில் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிந்தைய 4 ஆண்டுகளில் வேளாண் துறை சராசரியாக 5.66 விழுக்காடு வளர்ச்சி அடைந்ததாக கூறி பொய்யாக பெருமை தேட துடிக்கிறது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 60 விழுக்காட்டினர் வேளாண்மையை தான் வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். வேளாண் தொழில் வளர்ந்தால்தான் அந்த 60 விழுக்காடு மக்களும் முன்னேறுவார்கள். அவர்கள் முன்னேறாமல் தமிழ்நாடு முன்னேறாது. எனவே வேளாண் துறை வளர்ச்சியை முதன்மை நோக்கமாக கொண்டு அதற்கான சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும். அதற்காக அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் நியாயமான கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். உழவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 வீதம் இடுபொருள் மானியம் வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தல்,
குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல் போன்றவற்றுக்காக அதிக அளவில் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் வேளாண் வளர்ச்சியையும் உழவர்களின் வருவாயையும் அரசு அதிகரிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.